நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜ்குமார். இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பழம் தாங்க மங்கோஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இது ஒரு மரம், பெரிய மரமா வளரக்கூடியது. இது காய்க்கிறதுக்கு மினிமம் 7 வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிறோங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க இப்ப காய்க்கும் அப்ப காய்க்கும்னு. கிராஃப்டட் பண்ணி வச்சிருக்க பிளான்ட் வேணா உடனே காய்க்கும். ஆனா அதோட விலை வந்து 25,000 மேல வரும். நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடவு பண்ணி வர்றது 7 வருஷத்துக்கு மேல வரும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது காய்க்குமான்றது பெரிய ஒரு தலைவலிங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துல நான் பார்க்கவே முடியறதில்ல. கேரளாவில் அளவாக தாங்க காய்க்குது. வர்த்தகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். நம்ம ஊரில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போல்லாம் நாங்கள் ரோட்டு கடையில் தாங்க வாங்கினோம், ரோட்டு கடையிலே கிடைக்குது. இந்த பழத்தோட சிறப்பு அம்சமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் பச்சையாக இருக்கிறப்ப நறுக்குனிங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் கலரில் ஒரு பால் வரும், பிசின். அந்த காலத்தில் மஞ்சள் கலர் பெயிண்ட் வந்து இதை கூட யூஸ் பண்ணாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் பழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பாக மாறும். இங்கே வாங்கலை, இதில் பாருங்களேன், கிட்டத்தட்ட மொத்தம் 6 இது இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே வந்து 6 சதை 6 இது இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுலேயே அதே மாதிரி 6. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே வந்து 6 சொலை, கிட்டத்தட்ட பூண்டு சொலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த அதாவது கோடைக்கு அப்புறம் வந்து கிடைக்கக்கூடியது. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பழங்களின் இளவரசி ராணின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ துரியன் பழமும் இதுவும் ஒரே மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் பொதுவாக அந்த மலேசியா அந்த மாதிரி பகுதி தானே அதிகமாக இருக்கும். இப்போ துரியன் வந்து சூடு, அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணிடும் உடம்போட ஹீட்டை. அதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறது இந்த பழத்தை தான். இதை நடவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாற்றுகள் எல்லா நர்சரியிலுமே கிடைக்குது, வாங்கி நடவு பண்ணோம் அப்படின்னா காய்கள் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இது வரைக்கும் நான் காய்ச்சிருக்கான்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. கேரளாவில் எங்கள் ஊர் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நர்சரியில் பார்த்துருக்கேன். பட் வந்து யாராவது ஃபார்மிங்கில் பார்த்துருக்கேனான்னு நான் இது வரைக்கும் கண்ணில் பார்த்ததில்ல. அதே நான் சென்னையில் கூடுவாஞ்சியில் போட்டிருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நர்சரியில் வந்து காய்க்க வச்சுருக்காங்க. பட் தோட்டங்களில் யாராவது காய்ச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறோம்? இவன் என்னன்னா சும்மாவே உட்காந்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? பேசுகிற ஏதாவது இந்த படம் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி? இல்லைண்ணே, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகே, சரி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பழத்தில் ஒரு பழத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இதை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்க. இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் அந்த சதை வந்து ரோஸ் கலர் ஆகுங்க. ஆக்சுவலாக இப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளை சோதா அப்படியே சூப்பராக வரும். இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், அப்படியே பிரித்து எடுப்போம். நம்ம ஆக்சுவலாக இப்படிலாம் பிக்க மாட்டோம். இதை பிக்கிற எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க, இதெல்லாம் தூரம் தான் போடணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பூண்டு சொலை போல் வரும். நம்ம எடுத்தோன்னே என்னென்னா அந்த 6 சொலை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 சொலை இருக்குங்க. ஸோ இதை நாங்கள் வந்து ஆளுக்கு 2 சாப்பிட போகிறோம். ஐயோ, இதுதாங்க வெள்ளைச்சதை. இதை வந்து இந்த கொட்டை மூலமாகவும் என்ன பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம். சரி, எப்படி இருக்குன்னு சாப்பிட்றா. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்பயும் சொல்கிற டைலாக், எப்படி இருக்குன்னு சொல்லி, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு. ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு புளிப்பு, நல்ல தித்திப்பான இனிப்பு, அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன். அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் ரம்பூட்டான் சாப்பிட்ருப்பீங்க, அதோட டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ரம்பூட்டான் மங்குஸ்டின் தான் இப்போதைக்கு நம்ம ஊர் கடைகளில் வந்து சீசன் அப்போ 2 கிடைக்கும். அது ஒரு வகையான டேஸ்ட்டு, இது ஒரு வகையான டேஸ்ட்டு. இதை புதுசாக சாப்பிட்றீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பழத்தை வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். சைஸ் வந்து நல்லா பெருசாக பார்த்து வாங்குங்க. சிறுசாக வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப இனிமையானுங்க. இதை வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னா நீங்கள் சாப்பிடவே முடியாதுங்க. இதை பார்த்து நான் சாப்பிட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் விதை, ஆனால் இது வந்து நல்ல முத்தாத விதை, சரியான தொகுப்பு. ஸோ சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இது ஒரு 3வது ஃப்ரூட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ பண்ணுறதுல. வரப்போகிற நாட்களில் நிறையா ஃப்ரூட்ஸை வந்து வித்தியாசமாக ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுவும் நம்ம சாப்பிட ஏற்றது. இந்த பழத்தோட டேஸ்ட் அப்படின்னா இனிப்பு சுவை,
அதுவும் தித்திப்பான இனிப்பு. கண்டிப்பாக சாப்பிட்டவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்ஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். தம்பி அந்த டயலாக் சொல்லிடுறா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.